காலையில தூங்கி 6 மணிக்கு எழுந்திரிக்கக்குள்ள இன்னைக்கு ஸ்கூலா அப்படின்னு நினைக்கும்போது, இவங்கள விட எனக்கு தாங்க மனவேதனை ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, அந்த 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உட்கார கூட டைம் இல்லாம நான் ஸ்டாப்பா இருக்கிற அந்த ஒர்க் இருக்கே, அதுதான் பெரிய ஒர்க்கே. அப்பதான் தெரியுது நம்ம அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த சிச்சுவேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் அத புரிஞ்சுக்கிறேன். எல்லாத்தையுமே அப்படிதான் புரிஞ்சுக்கிறேனே. இவங்கள ஸ்கூல்ல அனுப்பி விட்டுட்டு வீட்ல வந்து பார்த்தா, எல்லாம் எப்படி கிடக்கு பாருங்க. ட்ரெஸ்ஸ கூட கழட்டிட்டு அந்த டப்பால போடாம வெளியிலேயே எங்க பார்த்தாலும் கழட்டி விட்டு கடாசி வச்சிருக்காங்க. ஓட்டுன துண்டு எப்படி கிடக்கு பாருங்க. விளையாடும்போதே நான் சொன்னேன், "அத எடுத்து வச்சுட்டு போயிடு நிலா. எனக்கு கஷ்டமா இருக்கும்னு" சொல்லிட்டு எடுத்து வைக்கிறதுக்கு. அத கேட்காம அது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிடுச்சு. கொழுக்கட்டை வந்து அவங்களுக்கு மட்டும் தாங்க செஞ்சேன். ஃபுல்லா தட்டினா டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு தான் தட்டி வச்சேனே. என்னோட பிளேஸ்லலாம் வேலை கம்மியா தாங்க இருக்கும். நான் வேலை செய்யும்போதே கிச்சன்ல உள்ள எல்லா ஜாமானையும் விளக்கிடுவேன். அந்த அளவுக்கு வேலை வச்சுக்க மாட்டேன் அப்புறமா செய்யன்னு சொல்லிட்டு. இவங்க இருந்த இடம் தான் அப்படி இருந்துச்சு. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் ஆனது இவங்கள அழைக்கிறதுக்காக வந்துட்டோம். இவன நகம் கடிக்காதடான்னா நகம் கடிச்சிட்டே இருக்கான். இவன என்னதான் சொல்லி திருத்துறதுன்னு தெரியல. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அந்த நகம் கடிக்கிற பழக்கம் போல இவன்ட்ட. இவங்களோட ஃபோன்ல கேமரா குவாலிட்டி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூஞ்சா கேமரா குவாலிட்டி செக் பண்ணிட்டு இருக்கோம். யார் மூஞ்சி நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு. என் மொபைல்ல சார்ஜ் போட்டேன்னா அதனால சொல்லி தான் இவங்க ஃபோன்ல வீடியோ இன்னைக்கு எடுத்து பார்க்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து நீலாம் வந்துட்டால அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.